எல்லோரும் இணைந்து பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை செய்யும் புரிவோம். பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. நித்திய பரிசுத்த பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கரங்களை உயர்த்தி சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். கரங்களை தட்டிக்கொண்டு உற்சாகமாக பாடொரு குழுவோடு இந்த ஆண்டவரை போற்றி துதிப்போம். தட்டிக்கொண்டு மியூசிக்கோட எல்லோரும் வாய் திறந்து அழகான ஒரு பாடல், எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாடல், ஈஸியான ஒரு பாடல். ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 தேவா. பாடுங்க. சூப்பர். தாளம் தாளம் கேட்டுக்கிட்டு சவுண்ட் வைங்க. மீண்டும் ஆராதனை 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 தேவா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுங்க. ஆராதனை 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 தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 தேவா, ஆராதனை ஆராதனை. சூப்பர், நல்லா பாடுறீங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தேவாதி தேவா, துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தேவாதி தேவா, துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தேவாதி தேவா. பாடுங்க. சூப்பர். மீண்டும் ஒரு சத்தமாக. துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தேவா, துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் தேவா. கரங்களை உயர்த்தி ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 தேவா. போற்றுகின்றோம் போற்றுகின்றோம் தேவாதி தேவா, போற்றுகின்றோம் போற்றுகின்றோம் தேவாதி தேவா, போற்றுகின்றோம் தேவாதி தேவா. சூப்பர். கரங்களை உயர்த்தி ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா,
ஆராதனை ஆராதனை தேவா, ஆராதனை 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 தேவா. பரிசுத்த 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 தேவா, ரெண்டு கரையை உயர்த்தி ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா. ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தலை வணங்கி ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 ஆராதனை. சத்தம் மீண்டும் ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை தேவா, ஆராதனை 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 தேவா. நெஞ்சோடு வைத்து நெஞ்சோடு சற்று மெதுவா இன்னும் மெதுவா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே நன்றி. கரங்களை நெஞ்சோட குவியுங்க. கண்களை இந்த நற்கருணை ஆண்டவரை மட்டும் ஊற்று நோக்கு. இந்த கொஞ்ச நேரம் என் நற்கருணை ஆண்டவரோடு பேச போறேன். கண்களை திறந்து இந்த நற்கருணை ஆண்டவரை பாருங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விடுதலை பயணம் 3:5 நீங்கள் நிற்கும் இடமானது புனிதமானது. உச்சரிங்க இந்த வார்த்தையை. நான் நிற்கின்ற இடம் புனிதமான இடம். அப்படி என்றால் புனிதம் உங்கள் நிரப்புகிறது. ஆசீர்வாதத்தை பார்த்து உங்க தேவைகள் ஒப்புக் கொடுங்க. சில மணி துளிகள் எத்தனை தேவைகளை தாங்கி வந்திருக்கிறீங்க. கோடி அற்புத திருத்தலத்தை அங்கு சென்றால் கோடி அற்புத அந்தோணியார் எங்களுக்காக பரிந்து பேசுவார். இந்த நற்கருணை ஆண்டவரிடம் எத்தனை அற்புதம், எக்கச்சக்கமான அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதம் உங்களை நடக்கணும், உங்க குடும்பத்தில் நடக்கணும். பக்தியோடு வேண்டுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் குடும்பத்தை முதல்ல ஒப்பு கொடுக்கிறேன். எக்கச்சக்கமான பிரச்சனை வாட்டி வதைக்கிறது. சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பில்லி சூனி, கடன் பிரச்சனை. நண்பன் என்று நம்பி கொடுத்தேன், கோடிக்கணக்கில் அடிச்சிட்டான். என் குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிற்குது. என் பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க. மீண்டும் நான் திருக்குடும்பமாக வாழணும். என் குடும்பத்திற்கு அமைதி கொடுங்க. இழந்த போன திரும்பி நான் பெற்றுக்கொள்ளணும். கோடி அற்புதம் எனக்காக பரிந்து பேசுங்க. உரிமையோடு ஜெபியுங்க. அவர் தேடி வந்திருக்கிறீங்க. உங்க நம்பிக்கை வீண் போக. உங்க குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுங்க. தான் போன போக்கில, கால் போன போக்கில ஊதாரித்தனமாக கஞ்சா தண்ணி பாக்குக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவரை நல்ல புத்தியை கொடுங்க. என் பிள்ளைகள் வளரணும், முன்னேறணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம கஷ்டப்படுறேன். கோடி அற்புத திருத்தலத்துக்கு சென்றால் நடக்கும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், நல்ல வரன் கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்கணும். அடுத்த ஆண்டு நான் சாட்சிக்கு சொல்லக்கூடிய மக்களாக மாற்றணும்.
என் பிள்ளைங்களை கொண்டு வரேன் கல்யாணம் ஆகி அப்படி ஜெபிங்க. எத்தனை பேர் திருமணமாகி பலருடைய பேச்சுக்கு சாபம் என்று பெயர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த தம்பதியரை ஆசீர்வதிங்க. மடிப்பிச்சு என்று கேட்குறான், குழந்தை வரத்தை கொடுங்க. இந்த திருத்தலத்தில் வந்து போட்டு சாட்சி சொல்லணும், இது அந்தோனியார் பரிந்துரையில் கிடைக்கப்பட்ட அற்புத குழந்தை என்று சொல்லணும். ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் நோய் நொடியோடு வந்திருக்கிறோம், மன வலிமை கஷ்டங்கள் இருந்தும் அந்தோனியார் சென்றார், பூரண உடல் சுகத்தை பரிந்து பேசி கொடுப்பார். இதோ ஒப்பு கொடுக்கிறோம். டாக்டருக்கு மேலான மருத்துவர் நீர், நற்கொரன் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் குணம் பெறுவோம். விவிலியத்தில் படிக்க நம்புகின்றோம். இங்க வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் எத்தனை பேர் எங்களுக்காக வேண்டிக்கிட்டு வாங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போறீங்களா? எங்களுக்காக வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த பிரச்சனை எங்களோட ஜெபம் கேளுங்க. அந்த மக்களையும் ஜெப உதவி கேட்ட எல்லா மக்களையும் இன்று திருப்பலி கருத்தாக எழுதி ஒப்பு கொடுக்கப்பட்ட அத்தனை கருத்துக்களையும் ஆசீர்வதிங்க. குரு மாணவர்களுக்காக உதவி செய்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. ஏழை மக்களுக்கு அப்பம் கொடுக்கின்ற காணிக்கை அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பக்தனை தொட்டு ஆசீர்வதி. உங்களால் முடியாத ஒரு காரியம் கிடையாது. இதை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் காலத்தில் நுழைந்திருக்கிறோம். உங்களது பிறப்பை எங்கள் இல்லத்தில் மட்டுமல்ல, எங்கள் உள்ளத்தில் எங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கும், பரிசுத்தமாக்கும். இந்த திருவரை காலத்தில் எங்களை நாங்கள் தயார் செய்ய உதவி செய்யும். பிறக்க போகின்ற இயேசு பால நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. மௌனமா ஜெபங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கோடி அற்புதர் வழியாக ஒரு பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டு எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். இயேசுவே ஆண்டவர். முழங்கால் படியிட்டு மாண்புயர் பாடி இறைவன் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் பணிந்து முறைகள் அனைத்தும் முடிவு பெறுக. நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபக்தி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியவர் தேவன் வாழ் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க புரிவீராக. இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பவனி திருச்சபையிலிருந்து கிறிஸ்துவோடு கருவே வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்று பெறவே இறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. யாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் அந்தோனியாரே எனக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய இறை மக்களே, நம்பிக்கையாளர்களே, கோடி அற்புதரை நம்பி நிறைய நம்பிக்கைகளை நிறைய விண்ணப்பங்களை சுமந்து வந்து நன்றியோடு வந்திருக்கின்றவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே வருக வருக என்றோம். இந்த நாளிலே உங்களையும் இந்த இறை அனுபவத்திற்குள் அழைத்து செல்ல அந்தோனியார் வழியாக அந்தோனியார் எவ்வாறு இறைவன் அனுபவத்தை பெற்ற போன்று நம்பிக்கையை கொண்டு வர இந்த நேரத்திலே இந்த
தயாரிப்பின் வாரம். வருகை என்பது யார் வந்தாலும் இறைவன் வருவது ஒரு திரு வருகை, அற்புதமான நம்மை காலத்தின் தயாரிப்பு வேறு. தவக்காலத்தில் அந்த உயிர்த்தெழுகின்ற அந்த தபசு காலத்தின் அனுபவம். ஆனால் இது நம்மை மீட்க வருகின்றவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்ற தயாரிப்பின் வாரம். ஆகவே இந்த வாரத்திலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக காத்து வரவேற்க தயாரித்திருந்தார்களோ அதே போன்ற அனுபவத்தை இந்த வாரங்கள் நம்ம 4 வாரத்தில் செய்கின்றோம். தயாரிப்பு நம்ம முன்னெடுப்பு. ஆகவே தகுதியான தயாரிக்க வேண்டும். அதன் அடையாளமாக நம்ம இப்பொழுது இந்த முதல் மெழுகுத்திரியை ஏற்றி வைத்து, இயேசுவே உலகின் ஒளி, அவரே என் வாழ்வின் ஒளி, அவர் இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற இருள் நீங்கும், பாவம் நீங்கும் என் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு இப்பொழுது ஏற்றி நான் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே அதனால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மையை உள்ளவர்களாக நடந்து திருமகளில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமா. ஒன்றைப்பில் இறைவன் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். இறைவாக்கினர் இயல் 11 வார்த்தைகள் வரை
கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன் அவர் மேல் தங்கி இருக்கும். ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் கண் கண்டதை கொண்டும் மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். குட்டியோடு புலி படுத்துக்கொள்ளும். குட்டியும் கொளுத்த காளையும் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் அவற்றின் குட்டிகள் கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வளையும் தன் கையை விடும். என் திருமண தீமை செய்யார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. கடல் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிரேனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறுமிடம் மாட்சி நிறைந்ததாக. ஆண்டவர் வழங்கும் அருள். அவர் செய்த நன்மைகளை மறவாதே.
இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 21 24 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியிலிருந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்று, ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் வேறு அறியார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்க விரும்பியவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புத ஆவியானவர், ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேற்றினின்று தூக்கி எடுத்தரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, அழுவி எங்கள் தூய்மையாக்கும் வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் இல்லை என்று இந்த உலகம் உருவாகி இருக்கவே முடியாது. தூய ஆவியான தான் அற்புதமான ஆவியின் இயக்கம். ஆவியால் அனைத்தும் நிகழும். ஆதியாகமத்தில் முதல் சொல்லப்படுகிறது, ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஆவியானவரை ஆண்டவர் உயிரோட்டம் உள்ள இந்த பூமிக்கு உயிர் கொடுத்தார்.
இந்த ஆவியால் நிரப்பப்பட்டன, ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஒவ்வொரு ஆவி இல்லாமல் ஒன்றும் கிடையாது. முதல் வாசகத்தில் விதமாக ஏசாயா சொல்றார், ஆண்டவரின் ஆவி எங்கள் மேல் தங்கி இருந்தது, நம்மேல் தங்கி இருக்கும். இப்போ அந்த ஆவி இல்லாமல் ஒன்றும் அசையாது. இந்த ஆவியினுடைய செயல்பாடுகள்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமானது. இந்த ஆவி மெய் உணர்வு, ஆற்றல் இருக்கும், ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. அச்சம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை பற்றிய அச்சம். இன்னைக்கு நிறைய அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். இன்னைக்கு எல்லாவற்றிலுமே பயப்படுறோம். எல்லா ஜீவராசியும் நாம கொடுத்திருக்கிறார், கீழ் படிய வேண்டும். ஆனால் நாம் எல்லாவற்றும் பயப்படுறோம். நாம பயம்தான் ஆண்டவரை கொண்டவர்கள் அச்சமடைய தேவையில்லை. ஏனென்றால் அச்சம் இயேசுவுக்கே நன்றி. ஆமா, திருவருகை காலத்தில் நம்ம தியானிக்க வேண்டியதுதான். நம்ம செய்யப்பட்டவங்க, ஆவியால் அபிஷேகம். அந்த கனானிய பெண், மாரிய பெண்ணிட்ட ஆண்டவர் பேசும்போது அந்த அம்மா கேட்கும், எருசலேமில் நீங்க வணங்குகின்ற தேவாலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா அல்லது சந்திப்பது எங்களுக்கு தெரியல என்று கேட்கிற பொழுது சொல்லுவார், அங்கேயும் இல்லை, அந்த தேவதூதன் என்ன சொன்னார்? அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்னார். அப்ப அவள் ஏற்கனவே அபிஷேகம் செய்யப்பட்டு அருள் நிறைந்தவளாய் இருந்தபடியால் ஆண்டவருக்கு அடிபணிந்து, ஆண்டவரே உமது சித்தம், அச்சம். ஆக அவர் வழியாகத்தான் மீட்பர் வந்து நம் அனைவரும் சகோதரி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மூன்றும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. உட்காருங்கம்மா. அவருக்குள் இருக்கின்ற ஆவியானவர் வழி நடத்தினார். அவருக்குள் நிறைந்திருந்த ஆவியானவர் அவருக்கு வேதனை கொடுத்தார். வழியாக, உறுதி பூசுதல் வழியாக, திருப்பலியின் வழியாக, திருவருட்சாதன வழியாக நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எங்களெல்லாம் அபிஷேகம் செய்வது தூய ஆவியானவர். அவர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆக அந்த ஆவியானவர் ஆவியானவருக்கு எதிராக மன்னிக்கப்படாத சொல்லுகிறது. விவிலியம் நிறைய சொல்லுகிறது. அது உள்ளார்ந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது நமக்கு அது புரிவதில்லை. ஆவியானவர் இருந்தால் எல்லாருக்கும் மெய் உணர்வு வரும், அறிவான அப்போ
செய்கின்ற குழந்தைகளா இருக்க அவங்க செய்ய சாவான பாவம், அறிந்து செய்கின்ற பாவம் சாவான பாவம். அப்ப இன்னைக்கு நிறைய சாவான பாவங்களை கட்டி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு அபிஷேகம் செய்யும், உங்களை ஆண்டவர் இயேசு உங்கள் பார்க்கிறார் என்று சொல்லி தயாரிக்கின்ற இந்த காலங்களில் இதுதான் தெரிந்த ஞானம் உள்ளவர்களாக, உணர்வு உள்ளவர்களாக, அறிவு திறன் கொண்டவர்களாக, நுண்மதி பெற்றவர்களாக, ஆண்டவரை உணர்வு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரைத்தான் நாம் சுமக்கிறோம், அந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், அந்த ஆண்டவரை தான் பின் முதல் திருச்சபையில் ஆண்டு திருச்சபையின் திருப்பயணிகள் நம்பிக்கையோடு நம்ம பயணம் செய்யணும். திருப்பயணிகள் நாம் அனைவருமே பில்கிரிம்ஸ் தான் எல்லாருமே. திருப்பயணம், அறிவை நோக்கிய திருப்பயணம், ஆற்றலை நோக்கிய திருப்பயணம், ஆண்டவருக்குள் உகந்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன பையன், அவனுக்கு பர்த்டேக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அழகாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. வண்டி வாங்கினா எல்லாம் ஆசீர்வதிக்க கொண்டு வருவது போல இருக்கிறது. கேட்டார், என்ன கேட்டார், அங்கேயே நின்றுட்டு இருந்தான், கோயில் கூட போகல அவன். இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க, அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரி, ப்ளஸ் பண்ணுறேன். கோயிலுக்கு போக மாட்டியா? போவேன், ஆனால் இங்கே விட்டுட்டு போனால் யாராவது புது சைக்கிளை பரிசுத்த ஆவி பார்த்துக்குவார், யாரையும் அண்டை விட மாட்டார். உன் பொருள் உனக்கு தான் இருக்கும், நீ பயப்படாமல் உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். இவன் உள்ளே போயிட்டான். அவன் தந்தை மகன் பெயராலே ஆமேன் அப்படின்னு சொன்னான். 3 கடவுளையும் சேர்ந்துலாம் சொல்லணும். அவர் அங்கே சைக்கிள் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன வேடிக்கையா இருக்கலாம். ஆனால் இந்த 3 இறை உணர்வும் தான் நமக்கு தருகின்ற ஆற்றல். தந்தையானவரும் நமக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவர் இயேசுவானவரும் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் மெய் உணர்வும் அச்சப்படவே தேவையில்லை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்திக்க முடியும். குடும்பத்தில் பிரச்சனையை சந்திக்க முடியும். அது ஞானத்தோடு அணுக எவ்வளோ பிணக்குகள், எவ்வளோ பிரச்சனைகள், ஆண்டவர் மீது அந்த நிறை பக்தி வைக்காத காரணத்தினால் அவர்கள் அனுபவம் இழந்து போய், ஆற்றல் இழந்து போய், சக்தி இழந்து போய் சாத்தானுக்கு அடிமையாக பிரிந்து குழந்தை பிறக்கிறதுக்காக வீட்டுக்கு போவாங்க, அம்மா வீட்டுக்கு திரும்பி வர்றதில்லை பெற்றோர்கள். எத்தனையோ மாப்பிள்ளைங்க ரொம்ப அதே சமயத்தில் குடும்பத்திலையும் 2 பேர் ஏன் பொறாமை, அது இல்லாமல் ஈகோ, மாமியார் மருமகன் இப்படி பிரச்சனைகள். ஆக இவையெல்லாமா நமக்கு தேவை? இவையெல்லாம் கடந்துதான் நமக்கு மெய்யுணர்வு வேணும். இவையெல்லாம் கடந்துதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து அச்சத்தோடு வாழ்ந்தோம் என்று ஆண்டவரோட அச்சம். இதை இப்படி கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் பார்த்துக்குவார், என்னை பார்த்துக்குவார், என் பிள்ளைகளை பார்த்துக்குவார், கணவனை பார்த்துக்குவார், மனைவி பார்த்துக்குவார். இதை பற்றி அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த உணர்வு நமக்கு வேணும், இந்த மெய் உணர்வு நமக்கு வேணும், இந்த ஆற்றல் நமக்கு வேணும். ஆவியினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக ஞானத்தோடு அருள்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு
ஒன்றுமில்லாமல் போகும். ஆகவே இந்த ஆண்டவர் மீது கொண்ட அச்ச உணர்வை வாழ்வோம். சிறு பிள்ளைகள் அந்த சொல் ஞானிகளுக்கும் விவேகம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. குழந்தைகள், நாம கடவுளின் குழந்தைகள். அந்த கடவுளுடைய குழந்தைகள் இருக்க முடியாது. சகோதரி சகோதரியே, இந்த அற்புதமான குழந்தை இயேசுவைத்தான் அந்தோனியார் கையில் தாங்கி இருக்கிறார். அற்புதமான ஞானத்தை தான், அந்த மெய் உணர்வை தான், அச்சத்தை தான் அவர் தாங்கி இருக்கிறார். ஆண்டவருக்கான செயல்பாடுகள் தன்னை இழந்து விட்டார். ஆகவே தான் அவர் கேட்கலாம் கொடுக்கிறார். கோடி அற்புதர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் அன்னை மரியாதை கிடைக்கும். அதே போல அந்தோனியார் கேட்டால் உடனே கொடுக்கிறார். காரணம், அவர் தகுதியானவர், இறை அச்சம் கொண்டவர், யாருக்கு கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் கொடுக்கிறார். ஆகவே கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். அன்பார்ந்த சகோதரி கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் ஒப்பு கொடுப்போம். இந்த பிரசன்னத்தின் ஆலயத்தில், இந்த புண்ணிய பூமியில், அபிஷேகத்தின் ஆலயத்தில், இந்த ஒன்று கூடுகின்ற இந்த சந்திப்பின் கூடாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு நம்ம மன்றாட்டுகளில் சரி, அதே சமயத்தில் இந்த திருப்பலி கருத்துக்கள், எத்தனையோ கருத்துக்களை சுமந்து நாம் வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளவோ தேடுகள் இருக்கிறது, எவ்வளவோ தேவைகள் உள்ளது. இவை அனைத்தையும் அனுகூலமாக சக்தி நம்மிடம் கொடுக்கிறது. ஆண்டவர் தருகிறார், தந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆற்றலை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்கே இருக்கிற போது, இந்த பூமி காலில் படுகின்ற பொழுது, புண்ணிய பூமி கால்கள் படுகின்ற பொழுது நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு இன்று விடுதலை தந்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதம் தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கிறார், கட்டுகளை அவர் அப்புறப்படுத்துகிறார், தடைகளை நீக்குகிறார், பாவங்களை அப்புறப்படுத்துகிறார். அந்த ஆண்டவரை நாம் சந்திக்க இந்த திருப்பு இடத்துல ஒப்பு கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியில். சத்தமா சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கைகளை உரையேற்றி பாடுங்க. வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சத்தமா ஆமென் சொல்லு. ஆமென், 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 ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதரரும் பீத்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகி உம்மையும் உமது சாயாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று
அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருள் ஆவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருள் ஆவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருள் ஆவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருள் ஆவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் இல்லாமல் தந்தையாகிய ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் பெயர் நிகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை, உமக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களை எங்கள் இறை பற்றின் காணிக்கைகளோடு சேர்ந்து வந்திருக்கின்றோம். இவை நிலையற்றார்தலை குறித்து காட்டினாலும் நீர் நிலையான பற்றின் மேல் நாங்கள் மன்றா ஆண்டவர் உங்களோடு ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நன்றி பாடுவோம். ஆண்டவரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அனைவரின் கடமையும் இரக்கத்திலிருந்தே நீர் மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்கு மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது இருந்து துணிவோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர்கள்
அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் முடிவின்றி சொல்வதாவது வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி வழங்கி அதை கூறியதாவது, அனைவரும் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து ஏனெனில் இது புதிய எல்லாருக்காகவும் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே இந்த அன்பு பிள்ளைகளாகிய அனைவருமாக சேர்ந்து உமக்கு நன்றியோடு தகுந்தவர்கள் என ஒவ்வொருவரையும் இந்த நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொரு வரையிலும் தூய ஆவியானவர் நிலைத்திருந்து எங்களில் எங்களுக்கு அந்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் தரட்டும். எங்களை ஒன்று சேர்ந்து வாழ
அமைதியாக வாழ, உண்மையாக வாழ ஆண்டவரே, இவ்வுலகில் பயணம் செய்து எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், பொது நிலையினர்கள், இங்கே அப்படி பரிந்துரை நம்பி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெற்றோர்கள், எங்கள் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத வந்து வாழ்ந்து இரக்கத்தோடு நினைவு கூறும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கண்ணான புனித யோசேப்பு, உமக்கு உகந்தோராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றார். பாடுவதோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய எல்லா புகழும் ஆட்சியும் மீட்பரின் கட்டளையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை குற்றம் செய்வோரை நாம் போல குற்றங்களை மன்னியும், எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்கள் வாழ்வில் சமாதானத்துடன் தந்துளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை உமது நம்பிக்கையை அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இறைவன் தன் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, இறைவனுள்ள ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருவுடல் நமக்கு வழிப்பதாக. ஆமென். மாணவர்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவர் மட்டுமே கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தினர் பிற வழங்க வரலாம். தேவா தேவா எந்தன் நாவில் தேவா 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 நாவினாடு பாடலாகவா தேவா வான்புகளை பாட வரும் தேவா எங்கள் நாவினாடு பாடலாகவா தேவா உங்கள் வான்புகளை பாட வரும் உன்னருளேவையால் பூமி எங்கும் பொன்னகை உன் புகழ் பாடவா அங்கிருந்தும் வல்லமை வார்த்தையில் இறையரசின் வைகரை தேவா எங்கள் நாவிலாடு பாடலாகவா தேவா உங்கள் வாழ்புகளை பாட வரும் நான் எங்கள் வேலியாக என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாயிரா நான் எங்கள் வேலியாக என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாயிரா உன்மொழி காண காண உள்ளம் அருள் வேண்டுமே உன்மொழி போக போக உறவு பிரிவு வேண்டுமே உன்மொழி காண காண உள்ளம் அருள் வேண்டுமே உன்மொழி போக போக உறவு பிரிவு வேண்டுமே வாழ்வு உந்தன் தீரமாகவே
தந்தரை தியாகம் ஏதும் ஜீவ வாழ்க்கை போலவே உன்படி செய்வதிலே எந்த நாசி தீரவே தந்தரை தியாகம் ஏதும் ஜீவ வாழ்க்கை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா உங்கள் வான்புகழை பாட தேவா எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா உங்கள் வான்புகழை பாட உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடப்பால் உங்கியின் வல்லமை மனமாற வாழ்க்கையில் இறையரத்தின் வைகரை தேவா எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா உங்கள் வான்புகழை பாட மன்றாட்டுக்கள். ஆகிய இறைவா, அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக திருச்சபைக்காகவும் அனுபவத்திற்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ் நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் உடமையில் இறைவா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற வாழ்வில் அளித்த ஆறுதலுக்காகவும் அந்தோனியாரின் தோழமையில் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு உடல் உலகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வாழ்க அற்புத சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, நம்பிக்கையோடு இந்த சந்திப்பின் கூடாரத்திற்கு வந்து உங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் சுமந்து வந்து நன்றிகளோடு வந்து இங்கே இறைவனை சந்திக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். திருவருகை காலம் தொடங்கிவிட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல தயாரின் வாரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது தூயானவருடைய வல்லமை நிறைந்த திருவருட்சாதனங்களை நீங்கள் முந்தி தேட வேண்டும். பாவசங்கீதம் தீப நற்கருணை வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவசீனம் செய்யணும். நம்முடைய திருத்தலத்தில் அருட்தந்தைகள் எப்போதும் அமர்ந்திருக்கிறார்கள். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்த செவ்வாய்க்கிழமை நகர் ஆகவே அந்த வாரத்திலே அந்த நாளிலே எடுத்து ஆசிரியர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நாளை நம்முடைய தாய் திருச்சபையிலே இன்னொரு அப்போஸ்தலராக இங்கே கடல் கடந்து வந்து நாடுலாம் விட்டு வந்து நமக்கு இந்த பட்டித்தூட் இறையரசை பரப்பிய நம்பிக்கையோடு எல்லா இடங்களிலும் இன்று நற்செய்தியை பரப்பி இருக்கின்ற இயேசு சபையை சார்ந்த
அப்படி சவேரியாருடைய திருவிழா கொண்டாடுகின்றோம். தந்தை அருள் சேவியர், நம்முடைய பொருளாளர் தந்தை பிரான்சிஸ் சேவியர் 2 பேருமே கொண்டாடுறாங்க. சேவியர் யாரும் இருக்கீங்களா? சவேரியார், சவரி யாருமே இல்லையா? ஒருத்தர் அருள் தந்தை அருள் சேவியர் அவன் ஆசீர்வாதம் கொடுப்பார். வாங்க. திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுங்க வந்து இறை ஆசிரியை பெற்று சொல்லுங்கள். வாங்க. பிளஸ் பண்ணுங்க. ஹாப்பி அனிவர்சரி. அன்பார்ந்தவர்களே, இந்த வருகின்ற ஆண்டிற்கான காலண்டர் விற்பனைக்கு ஏற்கனவே போதே வாங்கிக்கோங்க. நீங்கள் மட்டுமல்ல, வாங்கி பிறருக்கும் கொடுங்க. கிறிஸ்மஸ் கிஃப்டா மட்டுமல்ல, நம்முடைய அருள் பொருள் அகத்திலே கிறிஸ்மஸ் அருள் பொருள்கள் விற்கப்படுகிறது. கேண்டல்ஸ் மட்டும் இல்லை, ஜபமாலை மட்டுமல்ல, நிறைய அருள் பொருள்கள் இருக்கின்றன. விவிலிய நாட்காட்டிகளோடு கூடிய விவிலிய வசனங்களும் இருக்கின்றன. ஆகவே வாங்கி படித்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தேர்வு காலம். நம்முடைய மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு, 11, 12 மற்றும் மேற்படி கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் பெற்றோர்களாக நீங்களும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து அவர்களை இறைவன் தூய ஆவின் ஏவுதலால் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, திருமானவர் நிதி, வேண்டுதல் அப்பம், திருப்பலி கருத்துக்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிற அனைவரையும் திருமான நான் நன்றி சொல்லணும். எங்கள் ஒரு மாணவர் லால்குடி, சுந்தர் டெய்சி லால்குடி, அக்ஸீலியா லோஜா லால்குடி, மரிய ஆனந்தம் சம்பையங்குடி, மனோகரன் திருச்சி, ஜெயராஜ் சோமரசப்பேட்டை, திருமூர்த்தி இலக்கியராஜ் குன்னக்குடி, லால்குடி, ஜோஸ்வின் காட்டூர், ஆனந்தராஜ் சென்னை, அஸ்வின் திருச்சி, அஸ்வின் ராஜா திருச்சி, பெல்வின் லால்குடி, அமல ஜோசப் குன்னக்குடி, சூசைராஜ் சங்கலியாண்டபுரம், இயேசு வின்சென்ட் சோமரசம்பேட்டை, பிரான்சிஸ் லிகோரி லால்குடி, அமல் லோகநாதன் திருச்சி, ஜான் அலெக்ஸ் ஆரோக்கிய கிறிஸ்டோபர் சங்கலியாண்டபுரம், விஜி தில்லைநகர், ஆண்டோ ஸ்ரீரங்கம், ஆண்ட்ரூஸ் திருச்சி, ஆரோக்கியராஜ் பாலக்கரை, ஜேசு ஸ்டெல்லா சங்கலியாண்டபுரம், பால் சிங் ஸ்ரீரங்கம் திருச்சி, ஜான் திருச்சி, ஆண்டனிசாம் திருச்சி, டேனியல் ஜெர்மனி, ஆரோக்கியசாமி இருங்கலூர், ஜஸ்வின் திருச்சி, ஜெயசீலி திருச்சி, ரீட்டா மேரி மணச்சநல்லூர், சந்திரா தொட்டியம் உள்ள அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகிறோம். ஒரு சில பேர்கள் தப்பாக வாசித்திருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. அப்பம் வேண்டுதல் அப்பம் வழங்கியவர்கள் பிரான்சிஸ் சஞ்சீவி நகர், டெய்சி திருச்சி, பால் சிங் திருச்சி, ஜோசப் சிறுங்கலூர், சந்திரகுமார் தொட்டியம், கன்னியன் திருச்சி, திருச்சி, மார்கரெட் திருச்சி, கோவண்டாக்குறிச்சி, பால் சங்கலியாண்டபுரம், பிரான்சிஸ் வாழவந்தான் கோட்டை, செல்வராஜ் முசிறி, ஜான் போஸ், செல்வகுமார் ஜெய்நகர்,
டிடி இன்ஜினியரிங் ஜெய் நகர் இவர்களை நம்முடைய அமலாசிரம பங்கு 32ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. நமது பங்கு இந்த அமலாசிரமானது பங்காக ஆற்றி வருகின்றது. அமல அன்னை விழாவை கொண்டாடுகிறது. கும்பகோணம் பங்கு தந்தை அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அது வருகிற 4ஆம் தேதி சனிக்கிழமை, திருவிழா திருப்பலி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த விழாவானது நிறைவு பெறுகிறது. ஆகவே உங்களுக்கான இந்த நோட்டீஸ் கொடுக்கப்படும். வருகிறவர்கள் வந்து அழைக்கின்றோம். உதயம் கப்புச்சன் சபையை சார்ந்த மகளிருக்கான சுய உதவி குழு ஒரு சில பொருட்களை கடந்த சில வாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் அவர்களுக்கு ஊக்கமளிக்குமாகவும் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். நன்றி. எழுந்து நின்று ஆண்டவருக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. திருவிருந்தை புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டையும் பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தி அருளும். எங்களில் நீர் தங்கிய நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற இந்த ஜெபத்தோடு வாய்ப்புக்காக சமாதானத்தை உங்களுக்கு தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. ஒரு சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். நினைப்பது ஜெபிப்பது சண்டைகள் பிரமாணிக்கமின்மை கவலையற்ற தன்மை வாழ்வு இதோ இன்னுள்ள பாதிப்புகளால் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களையும் தயவாய் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கு பங்கு பாக்கியத்தில் தந்தருளும். இவ்வா உமது திருப்பெயரின் மகிமை இவரிடம் விளங்க செய்யும். நன்றி உலகளாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்
கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவரென வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவரென வகுத்து சொன்னவர் இயேசு. பாசமன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசமன்பு கருணையோடு இயேசு. இயேசு ரட்சகர் பெயர் நவநாள் ஜெபம். குழந்தை கரத்திலேந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையோடு இறைவன் பகிர்ந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை நம்பிக்கையுடனும் வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். பராமரிப்பில் எங்களை கேட்டுள்ள போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்துக் கூறி மன்றாடும். புதுமை இவை எங்களுக்கு கிடைக்க வீடாயையும் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் எங்களுக்காக சித்தத்தை ஏற்று வாழ்ந்த தந்தையாக தூய் அந்தோனியார் நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் அருளையும் என்றென்றும் நமக்கு வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம்.